अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु व नतवक्कलु अलैहि व मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகில் கருப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படி பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபா பெண்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் வளமாய் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டும் என்று கூறி என்னுடைய 3ஆம் நாள் வகுப்புடைய விளக்கத்தை இன்று நாம் பார்ப்போம். கடந்த 2 வீடியோக்களிலும் இந்த குர்ஆன் வாழ்வியலில் நம்ம எப்படி மாற்றம் செய்ய வேண்டும், அதற்கு எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் என்று பார்த்தால், யாருக்கெல்லாம் இந்த இதயம் பூட்டப்பட்டுள்ளது, யாருக்கெல்லாம் திறக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த உரையில் பார்க்க இருக்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக யாருக்கு இதயம் பூட்டப்பட்டிருக்கு, அப்படி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் என்ன சொல்லி காமிக்கிறான் என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது 39வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், இவர்களுக்கு இதயம் விருகிவிட்டது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். யாருக்கு இறைவன் அப்படி சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், இதற்கு முன்பு நம்ம பார்த்தோம், இவங்களுக்கு இருதயம் முழுமையாக திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். இறைவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டால், இல்லை இறைவனுடைய வார்த்தை கூறும் பொழுதோ இல்லை ஓதும் பொழுதோ அவர்களுடைய தோள்களெல்லாம் சிலிர்க்கும். அதே போல் இன்னும் சொல்லப்போனால் அவங்க அந்த வார்த்தை இறைவனுடைய குர்ஆன் ஓதப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுடைய கண்கள்லேருந்து தண்ணீர் அப்படியே வர ஆரம்பிக்கும். அதே போல் அவங்க முகக்குப்புற சஜிதாவில் விழுந்துருவாங்க என்பதையெல்லாம் பார்த்தோம். இப்போ அதனை தொடர்ந்து இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான்னா, இவர்களுக்கெல்லாம் இருதயம் இறுகிவிட்டது. யாருக்கு என்று சொன்னால், இதற்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் இருதயம் இறுகிவிட்டது சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு யாரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இஸ்ரவேலர்களை நம்ம எடுத்துக்கலாம். இஸ்ரவேலர்கள்னால் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நபி மூசா நபியை நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கோம். அவங்களுடைய சமுதாயம் தான் யார்? இஸ்ரவேலர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அவங்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து, அந்த இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இருதயம் இறுகிவிட்டது என்பதை ஈஸியாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் இருந்து 74வது வசனம் வரை இறைவன் சொல்லி காமிக்கிறான். என்ன இறைவன் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், இப்போ அந்த காலத்தில் ஒருத்தர் இறந்துடுறாரு. அவர் யார் அவரை கொலை செய்தார் என்பதை தெரியல. அப்போ அவங்களை கண்டுபிடிப்பதற்காக இறைவன் அந்த மனிதனையே உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த நிகழ்வை இறைவன் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறான். இப்போ அதனை அந்த 67லேருந்து 74வது வசனம் வரைக்கும் தொடர்ந்து இறைவன் சொல்லிக்கொண்டே வரான். அப்படி ஒவ்வொரு விஷயமாக வரும் பொழுதும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலர்கள், இப்போ இறைவன் ஒரு மாட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்க, குர்பானி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பிட்டே வராங்க. அது எந்த வகையான மாடு, என்ன கலரில் இருக்கும், எப்படிப்பட்ட மாடு என்று ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பிட்டே வராங்க. அதற்கு இறைவனும் பதில் சொல்லிகிட்டே வரான். அப்போ ஒரு மாடை அறுத்து பலியிடுங்க சொன்னால், ஒரு மாடுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாடை அறுத்து பலியிட்டால் வேலை முடிந்தது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பி ஒவ்வொரு இறைவனிடத்துல கேள்வி எழுப்பக்கூடியவங்களாக அவங்க இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, இறைவனை அவங்க சொன்னதை கீழ்ப்பணிந்தவர்களாக அவங்க இருக்கவில்லை. அப்போ அவங்களுடைய
இறைவனுடைய வார்த்தை அந்த இடத்துல வந்துருச்சு அப்படி சொன்னால் அவங்க புரிந்து கொண்ட அடுத்த நிமிடமே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஆன்சர் பதில் கிடைத்திடும். ஆனால் அவங்க என்ன பண்ணல, அந்த இருதயம் வந்து இறுகி போயிருந்தனால அவங்களுடைய இறைவனுடைய வார்த்தை அவங்க இருதயக்குள்ளேயே போகல. அப்போ அந்த நிகழ்வில் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு கேள்வியை எழுப்புறாங்க. அந்த இடத்துல அவங்க கேள்வி எழுப்புறது அறிவுபூர்வமாக இருக்கிறதா என்று பார்த்தா இல்லை. அப்போ அதனால தான் இந்த மார்க்கம் கிடைத்தவர்களும் கிடைக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதிலேருந்தே நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் இருதயங்கள் வந்து இறுகிவிட்டன அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிற 2வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் அந்த இருதயம் வந்து இறுகி போனது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை வந்து உவமையாக இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதனை எதற்காக அந்த ஒரு பொருளை வந்து அந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறான் எதுன்னு பார்த்தா கற்பாறையை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அந்த கற்பாறை வந்து எப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது, அதுலேருந்து எப்படியெல்லாம் நீரூற்று வருகிறது என்பதையெல்லாம் உவமையாக இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான். எப்படி சொல்லி காமிக்கிறான், இப்போ திடமான ஒரு சில கற்பாறை இருக்குது. அந்த கற்பாறையில் வந்து சில இதில் அந்த ஆறுகள் வந்து ஓடுற அந்த ஒளி வந்து சத்தம் நம்ம கிட்ட வந்து கேட்கும். அந்த பாறையில் வந்து இப்போ அதற்குள்ளே வந்து ஒரு நீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய சத்தத்தை வந்து நம்மளால் கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சில பாறைகள் வந்து இருக்குது. அதே போல் அது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குன்னா திடமாக தான் இருக்குது. எல்லா பாறையுமே எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை ஈஸியாக நம்ம சுலபமாக உடைக்க முடியுமா என்று பார்த்தா இல்லை. நம்ம பல நாட்களாக அதை உடைக்கிறோம், அதுவும் அடுத்த செகண்ட் நம்ம உடைக்க முடியுமானா முடியாது. அப்போ அந்த அளவுக்கு கடினமாக இருக்கக்கூடியது தான் அந்த பாறை, கற்பாறையாக இருக்கிறது. அதட்ட இறைவன் சொல்லி காமிக்கிறான். அது வந்து சில இடத்துல வந்து சத்தத்தை வந்து நம்மளால் கேட்க முடியும், அதில் தண்ணி ஓடுது அப்படின்னு. இன்னும் சில பாறையை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அதுலேருந்து தண்ணி வெளியே வர்றது வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ உள்ள தண்ணி இருக்கோ அதை வந்து நம்ம பார்க்க முடியல, வெறும் சத்தத்தின் மூலயமாக மட்டும்தான் கேட்டோம். ஆனால் இன்னும் சில பாறையை நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அதுலேருந்து தண்ணீர் வெளிப்படுவதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் சில பாறையை வந்து நம்ம சொல்லும் பொழுது இறைவனுடைய அச்சத்தால் என்ன செய்யும், அந்த பாறை வந்து உருண்டு ஓடக்கூடியதாக இருக்கும் என்பதை வந்து இதன் அனைத்தையும் இறைவன் என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துகிறான். அப்போ இதன் மூலிமா நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும் என்று பார்த்தால், சில பேருக்கு வந்து உள்ளே வந்து அவங்களுடைய மார்க்கம் இறைவன் சொல்ல வார்த்தை வந்து புரிந்திருக்கும், ஆனால் அதனால் அவங்க வெளிப்படுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதே போல் சில பேருக்கு வந்து நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியும். இன்னும் சில பேர் எடுத்துக்கொண்டா சொன்னால் இறைவனுடைய அச்சத்தால் நடுங்கி போயிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உதாரணத்திற்கு நம்ம இதற்கு முந்தைய வீடியோ அதனுடைய தொடர்ச்சியில் வந்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், சில நபர்கள் வந்து அவங்களுடைய தோல் சிரிக்கும், இது அனைத்தையும் வந்து தொடர்ச்சியாக பார்த்தோம். அப்போ அதனை வந்து நம்ம வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது என்பதையெல்லாம் வந்து இறைவன் அந்த திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறோம். இன்னும் எடுத்துக்கொண்டோம் பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் மூசா நபி நம்ம அனைவரும் கேட்ட ஒரு நிகழ்வாக தான் இருக்கும், அதிகமாக கேட்ட நிகழ்வாக இருக்கும். என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தா, ஃபிரௌன் அந்த காலகட்டத்தில் மிகவும் கொடியவனாக இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, சூனியக்காரரை வந்து ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு நிகழ்வு வந்து அந்த இடத்துல நிகழப்படுகிறது. என்னது, ஒரு பாம்பு வந்து அவங்க வந்து ஒரு கயிறை வந்து ஊதி பாம்பு மேலே நெளிய வைக்கிறாங்க. அதே போல் மூசா நபி வந்து அந்த பாம்பை வந்து பாம்பாகவே மாற்றுறாங்க. அப்போ அதனை வந்து தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது அவங்க மூசா நபி கிட்ட ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்க, காலியா மூசா இம்மா அன் துல்கி வ இம்மா அன் நகூனு நஹ்னுல் முல்கின். மூசாவை நீங்கள் வந்து முதல்ல வந்து எரியிறீரா இல்லை நாங்கள் எரியட்டுமா என்று சூனியக்காரர் வந்து மூசா நபியிடம் கேட்குறாங்க. என்னதை இப்போ வந்து ஒரு நிகழ்வு நிகழப்போகுது என்று சொன்னால் அவங்க வந்து எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, ஒரு கயிறு இருக்குன்னா அதன் மூலியமாக ஒரு சத்தத்தை எழுப்பி பாம்பு மாதிரி நெளியக்கூடியதாக அந்த கயிறு வந்து ஆடும். அதை தான் வந்து அந்த சூரியக்காரர் வந்து செய்கிறாங்க. அப்போ அதனை வந்து நீங்கள் செய்கிறீங்களா இல்லை நாங்கள் செய்யட்டுமா அப்படின்னு செய்யும்போது, அப்போ நீங்களே செய்வங்க சொல்லும் போது அவங்க செய்கிறாங்க. அது வந்து பாம்பு போலே நெளியதே தவிர அது ஒரு கயிறு தான். ஆனால் பார்க்கக்கூடியவங்க வந்து மாயையில் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நிகழ்கிறது, ஒரு பாம்பு தான் ஆடுது என்று வந்து அவங்க நினைக்கிறாங்க.
ஆனால் மூசா நபிக்கு வந்து இறைவனுடைய கட்டளை வருது, உடனே அந்த கைத்தடியை போடுறாங்க, உடனே ஒரிஜினல் பாம்பாய் மாதிரி அந்த கயிறை விழுகக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்து இருக்கக்கூடிய அந்த சூனியக்காரர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இந்த இறைவனுடைய மூசா நபியோட இறைவனை வந்து நான் கட்டுப்பட்டேன் என்று கட்டுப்படக்கூடியவங்களாம் உடனே அடுத்த நிகழ்வில் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஏன் அந்த மாதிரி பார்க்க முடிந்தது என்று பார்த்தால், மற்றவர்கள்லாம் வந்து மாயில் வந்து கட்டுப்பட்டு இருந்தாலும் சூனியக்காரர்கள் வந்து நம்ம செஞ்சது தப்பு தான் என்று வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ நம்ம செஞ்சது தப்பு தான், அப்போ அவங்க செஞ்சது வந்து உண்மைதான், அப்போ இறைவன் வந்து அல்லாஹ் மட்டும்தான் என்பதை வந்து அவங்க பார்த்ததன் மூலியமாக அவங்க உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, அவங்க அந்த இடத்துலையே இல்லை, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சில பேர் கேட்பாங்களா பார்த்தா இல்லை, சந்தேகப்படக்கூடியவங்களாக இருப்பாங்களா, சந்தேகப்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து இங்கே தான் இருந்தாங்க சொல்லி நான் பார்த்துட்டேன், அங்கேயே நானும் இருந்தேன், அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க தான் இருந்தாங்க சொல்லி நான் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும். அப்போ அதன் மூலியமாக இறைவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல ஒரு நிகழ்வை காமிச்சு நமக்கு புரிய வைக்கிறான். என்ன புரிய வைக்கிறான், ஒரு விஷயத்தை அந்த நேரத்திலே கண்ணால் பார்க்க வைக்கிறான் சூனியக்காரர்களை. அப்போ பார்த்த அடுத்த நிமிடமே உடனே அவங்க வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இதை வந்து எப்படி நிகழ்ந்தது என்று பார்த்தா, அவங்க கண் கூடாக பார்த்தாங்க. அப்போ இதனை வந்து அந்த பாறையோட விளக்கத்தை வந்து நம்ம இதன் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரி நிகழ்வு வந்து இந்த இடத்துல வந்து நிகழ்ந்திருக்கிறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒருத்தவங்களுடைய இருதயம் வந்து அடுத்த எப்படி அவங்களுடைய உள்ளத்தில் வந்து இந்த வசனம் சென்று இருக்கிறது என்பதை வந்து நம்ம இந்த இடத்துல கவனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதே போல் இந்த மலையோட மீதில் வந்து நம்ம இந்த குரானை இறக்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இதனையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த குரான் வந்து ஒரு மலையின் மேலே இறைவன் சொல்லி காமிக்க, இந்த குரானை வந்து இந்த ஒரு மலையின் மேலே நான் இறக்கியிருந்தேன் சொன்னால் அந்த மலை வந்து சுக்கு நீராக சிதறி போயிருக்கும். எதனால், இறைவனுடைய அச்சத்தால். அந்த குரானில் வந்து இறைவனுடைய அச்சம் அடங்கி இருப்பதனால அதனை வந்து அந்த மலையின் மேலே இறக்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே அது சுக்குநூறாக சிதறி இருக்கும் என்று வந்து நம்ம பார்த்தோம். அப்போ அதனை வந்து நம்ம இதனை வந்து தொடர்பு பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இறைவனுடைய அச்சம் அந்த இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அவங்க வந்து நடுங்கி போகக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இறைவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை வந்து நம்ம சிந்தித்து பார்த்தோம், இல்லை நமக்கு புரிந்து விட்டது, இல்லை நம்ம இருதைக்குள்ள அந்த வசனம் சென்று விட்டது என்று சொன்னால் உடனே அவங்க வந்து அச்சப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதைத்தான் இறைவன் வந்து மலையின் மேலே இறக்கி இருக்கலை, ஆனால் ஒரு மலையின் மேலே இறக்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிகழ்வு வந்து நிகழ்ந்திருக்கும் என்பதை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதே போல் இறைவன் புகாரில் 79 சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து பாடத்தை வந்து தெரிந்து கொண்டிருப்பாங்க, அந்த தெரிந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒன்றுமே கற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன என்பதை வந்து உவமையாக ஒரு ஹதீஸில் வந்து சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, ஒரு நிலத்தில் வந்து ஒரு பெரும் மலை வந்து விழுது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து எல்லா மலையுமே வந்து விழதான் செய்யுது. ஆனால் இறைவனுடைய வார்த்தை வந்து ஒரு இடத்துல வந்து வருது, இறைவனுடைய நேர்வழியும் அச்சமும் அருளும் வந்து கிடைக்குது சொன்னால், ஞானமும் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து உவமையாக அல்லாஹ் எப்படி சொல்லி காமிக்கிறான் என்பதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரும் மலை வந்து நிலத்தில் விழுது. அந்த நிலத்தில் விழுந்த அந்த மலை வந்து என்ன ஆகுதுன்னா தேங்குது. அந்த தேங்கக்கூடிய அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தரிசு நிலமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நிலத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா தண்ணியும் தேங்குகிறது. அதே போல் அதுலேருந்து நிலம் வந்து தண்ணீரை உறிஞ்சி கொண்டு அதுலேருந்து நிலத்திலேருந்து என்ன பண்ணுது, செடி கொடியெல்லாம் முளைக்க செய்யுது, புல் பூண்டு எல்லாம் முளைக்குது. அப்போ அதன் மூலயமா என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த செடி கொடியெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க, கால்நடைக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதுலேருந்து ஏராளமான நன்மைகளை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அதே போல் ஒரு இடத்துல வந்து அது ஒரு சில நிலப்பகுதியில் வந்து மழை விழுது. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு நன்மையுமே வந்து ஏற்படலை, எந்த ஒரு உபயோகமும் படக்கூடியதாக அந்த நிலம் வந்து இல்லாமல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து தண்ணீர் தேக்கமும் இல்லை. அதே போல் நிலம் வந்து அந்த தண்ணீரை உறிஞ்சிக்கிறதா என்று பார்த்தா அதுவும் இல்லை. அதுலேருந்து
செடி கொடி எல்லாம் முளைக்குதா என்று பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ இதற்கு முன்னாடி சொன்ன அந்த நிலத்திற்கும் இதற்கும் உள்ள நிலத்தையும் வந்து கம்பேர் பண்ணி அதில் வந்து விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய நேர்வழியும் ஞானமும் வந்துருச்சு ஒருத்தவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து எப்படிப்பட்டதாக இருக்காங்க, தானும் கற்று பிறருக்கும் அதை ஏவக்கூடியவங்களாக மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக அவங்க இருக்காங்க. இவங்க வந்து கற்றுக்கொண்டவங்க. அதே போல் சில பேர் கற்றுக்கொள்ளாதவர்களாகவும் நேர்வழியை வந்து இறைவனுடைய வார்த்தையை வந்து புரிந்து கொள்ளாதவர்களாகவும் இறைவனை அஞ்சி கொள்ளக்கூடிய இருக்காதவர்களாகவும் அதே போல் இறைவனுடைய வசனத்தை ஆழ்ந்து புரியக்கூடியதாக இல்லாதவர்களாகவும் அவங்க இருதயத்துக்குள்ளே அதனுடைய வசனம் செல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்கன்னா, எந்த ஒரு உபயோகமும் இல்லாத ஒரு நிலத்தை வந்து எப்படி சொல்லி காமித்தாங்களோ அது போன்று இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வந்து கல்விஞானத்தை கற்றவர்களும் கற்காதவர்களும் ஒன்றாக மாட்டார்கள், ஒரே போல் இருக்க மாட்டாங்க சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இறைவனுடைய வார்த்தை வந்து நம்ம இடத்துல வந்து அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்று சொன்னால் அதனுடைய நிலை வந்து வேறு மாதிரியாகவும், அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாத இருந்தாங்க என்று சொன்னால் அவங்களுடைய நிலை வேறு மாதிரியாகவும் இருக்கும் என்பதை வந்து யாருக்கெல்லாம் இந்த இருதயம் வந்து அடைக்கப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்கு, இறுகி போயிருக்கு என்பதை வந்து பல்வேறு உதாரணங்களை வந்து தன்னுடைய திருமறை குர்ஆனில் இறைவன் வந்து சொல்லி காமிச்சிருந்தான். அப்போ மூசா நபியோட காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களை பற்றியும் இறைவன் விளக்கமாக நமக்கு வந்து இந்த திருமறை குர்ஆனில் வந்து சொல்லி காமிச்சான். இப்போ நம்ம இதற்கு முன்னாடி இந்த திருமறை குர்ஆனில் வந்து இந்த வசனத்தை படித்திருந்தோம் என்று சொன்னால் இது ஒரு செய்தி என்பதை வந்து நம்ம கவனத்தில் கொண்டு அதை அப்படியே வந்து நம்ம சென்று கொள்ளக்கூடியவங்களாக நம்ம இருந்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல எவ்வளவு அந்த வசனத்தின் மூலியமாக இறைவன் எவ்வளவு அர்த்தத்தை வந்து வெளிப்படுத்துகிறான் என்பதை வந்து ஆழ்ந்து நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான வசனம் நம்ம உள்ளத்தில் சென்று விட்டது என்று சொன்னால் இப்போ நம்மளே அந்த இடத்துல கண்கூடா அந்த பாம்பாக நெளியக்கூடியதாக பார்த்திருந்தால் எப்படி நம்ம இருந்திருப்போமோ அது அனைத்துமே இந்த குர்ஆன் வந்து உண்மைப்படுத்துகிறது என்பதை வந்து நம்ம ஆழ்ந்து நம்ம நம்பக்கூடியவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய விளக்கம் வந்து நமக்கு வந்து தெரியக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாமே தெரிந்தவர்களாக நம்ம ஒரு இடத்திற்கு நம்ம சென்றோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து இப்போ இந்த வழியில் தான் போகணும்னு சொல்லி இந்த வழியில் போவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு தடங்கள் ஏற்பட்டுருந்துச்சு சொன்னால் நம்ம வேறு வழிக்கு வந்து திரும்பவும் முதலிருந்து தான் போகக்கூடியதாக இருக்கும். திரும்ப அதே வழியில் வரணும், இல்லை அது வழி மாறி செல்லக்கூடியதாக இருக்கலாம். அப்படி எல்லா தவறான இதுக்கு கூட நம்ம செல்லக்கூடியதாக ஆகிவிடும். அப்போ அதன் போல் வந்து நம்ம எப்படி நம்ம இந்த குர்ஆன் வாழ்வியலில் வந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்று நம்ம நினைத்தோமோ அதில் வந்து நம்ம முழுமையாக ஈடுபடணும் என்று சொன்னால் அதனையும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இறுகி போய் இருந்தோம் இந்த நிகழ்வெல்லாம் நம்ம இடத்துல இருந்தது என்று சொன்னால் அதனை உடனடியாக நம்ம மாற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதையும், மேலும் யாருக்கு அந்த திறக்கப்பட்டு இருந்ததை வந்து நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். அப்போ அதனுடைய தொடர்ச்சியை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இதை அனைத்தும் வந்து நம்ம ஆழ்ந்து நம்ம புரியக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இம்மேலும் வெற்றி பற்றிய மறுமையில் இருந்து சொல்லி ஜன்னத்து சென்ற சொல்கத்தில் நீங்கள் கொண்டு கொடுவதற்கு நல்ல செய்வான என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.